தியாகத்தை முன்னிறுத்தி உலகம் முழுக்க 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் கொண்டாடக்கூடிய உலகின் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்றாக பக்ரீத் பண்டிகை என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாள் திகழ்கிறது. இந்தியாவில் 25 கோடி மக்கள் நேற்றும் இன்றும் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் தோப்புத்துறையில் ஜமாத் மன்றத்துடைய ஒருங்கிணைப்போடு ஆண்களும் பெண்களும் 3000க்கும் அதிகமானோர் பங்கேற்ற இந்த பெருநாள் தொழுகையில் நாங்கள் எல்லாம் பங்கேற்று உலக அமைதிக்காக பிரார்த்தித்திருக்கின்றோம். நம்முடைய இந்திய திருநாட்டில் சமத்துவத்துக்காகவும் உரிமைகளுக்காகவும் இயங்கக்கூடிய அனைத்து மக்களும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதும் எங்களுடைய பிரார்த்தனையாக இருந்தது. இந்த நேரத்தில் உலகம் முழுக்க பலஸ்தீன மக்களுடைய அமைதிக்காக பிரார்த்தனைகள் நடைபெறுவதை நேற்றிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். பலஸ்தீனம் காந்தியடிகளுடைய காலம் தொட்டு இந்தியாவோடு நல்லுறவாக இருக்கக்கூடிய ஒரு தேசம். நெருக்கடியான காலகட்டங்களில் சர்வதேச பிரச்சனைகளில் பலஸ்தீனர்கள் இந்தியாவின் பக்கமே இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சமீபத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய சில செய்திகள் மிகுந்த வேதனையை தருகிறது. குறிப்பாக பலஸ்தீனர்களை அழிப்பதற்கு இஸ்ரேலுக்கு கள்ளத்தனமாக இந்திய ஒன்றிய அரசு ஆயுதங்களை அனுப்பியிருப்பதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சியை தருகிறது. இது நம்முடைய பலஸ்தீனம் மீதான இந்தியாவுடைய மரபு சார்ந்த பாரம்பரியமான கொள்கைகளுக்கு எதிரானது என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இந்தியாவிலிருந்து கள்ளத்தனமாக கப்பலில் ஏற்றி அனுப்பப்பட்ட ஆயுதங்களோடு ஸ்பெயின் துறைமுகத்துக்கு சென்ற அந்த கப்பலை ஸ்பெயின் நாட்டு அரசு தங்களுடைய பலஸ்தீன ஆதரவு கொள்கையின்படி இந்த துறைமுகத்திலே நாங்கள் அனுமதிக்க முடியாது என்ற மறுத்ததை நாம் ஊடகங்களிலே பார்த்தோம். சமீபத்தில் பலஸ்தீனத்துடைய காசாவின் மீது வீசப்பட்ட ஒரு குண்டில் மேட் இன் இந்தியா என்ற அந்த முத்திரை இருந்தது. வலைதளங்களை வந்ததை பார்த்து நாம் அதிர்ச்சி அடைகின்றோம். பலஸ்தீன மக்கள் இதுவரை கடந்த 8 மாத யுத்தத்தில் 37,000 பேர் அநியாயமாக இஸ்ரேலிய அரச பயங்கரவாதத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பயங்கரவாதத்திற்கு துணை நிற்கக்கூடிய பணியை அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய இந்திய திருநாடும் அதற்கு துணை போவதாக வரக்கூடிய செய்திகள் உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ் ஈழத்தில் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் உறவுகள் கொன்றளிக்கப்பட்டதற்கு அந்த நேரத்தில் இந்தியாவுடைய ஒன்றிய அரசு கொடுத்த ஆயுத உதவி தான் காரணம் என்பது இப்போதும் குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி ஈழத்திலே தமிழர்களை அழிப்பதற்கு இந்தியாவுடைய ஒன்றிய அரசு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை ஒரு மாபெரும் அநீதியை இழைத்ததோ அதே போன்று இப்போதும் பாலஸ்தீனத்துக்கு அவர்கள் அடிப்பதற்கு இஸ்ரேலுக்கு துணை செய்து கொண்டிருப்பதை ஏற்க முடியாது. இந்த நிலை தொடர்ந்தால் ஒன்றிய அரசுடைய இஸ்ரேலுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு எதிராக பெருங்கொண்ட ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பலஸ்தீன மக்களுக்கான எங்களுடைய பிரார்த்தனைகள் இன்றைய தினம் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று நம்முடைய இந்திய தேசத்தில் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், ஜெயினர்கள் என்று எல்லா சமய மக்களும் அண்ணன் தம்பிகளாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தையும் பிரார்த்தனையும் இன்றைய தினம் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதனையே எங்களுடைய ஈத் வாழ்த்து செய்தியாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.